இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வளர்ச்சி வந்து ரொம்பவே எளிதாக இருக்குது. வங்கியில் போய் கால் கடுக்க நின்று பண பரிவர்த்தனை செஞ்ச காலம் போய் நொடி பொழுதுல ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் பண பரிவர்த்தனை செஞ்சிட முடியும். சினிமா தொடங்கி ரயில் டிக்கெட் வரைக்குமே வரிசையில் நின்று பதிவு செஞ்ச காலம்லாம் போய் ஒரு அறையில் ஒரு செல்ஃபோன் இருந்தாலே போதும், ஒரு சிஸ்டம் இருந்தாலே போதும், நம்ம உட்காந்த இடத்துக்கிட்டே இருந்தே நம்ம ஃபோன் மூலமாக ஒட்டுமொத்த டிக்கெட்டையும் நம்மளால் புக்கிங் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அந்த வேலைகள் ரொம்ப இயல்பாக சுலபமாக முடிஞ்சிருது. இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வசதிகள் பெருக பெருக அதன் வழியாக நடக்கிற மோசடிகளும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. டெபிட் கார்டோட பின் நம்பரை ஏமாற்றி வாங்கி பண மோசடி செஞ்ச அந்த சம்பவங்கள் ஒரு காலத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. காலப்போக்கில் கவர்மெண்டோடைய அந்த அவேர்னஸ்னால போலீஸாருடைய அந்த ப்ரோக்ராம் மூலமாக அது குறைஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த மோசடிகள் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மோசடி பேர்வழிகள் வந்து அடுத்தடுத்து புதிய புதிய வழிமுறைகளை கையில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மோசடி மின்னஞ்சல்கள் குறுஞ்செய்திகள் மூலமாக தனிப்பட்ட தகவல்களை வங்கி கணக்கில் உள்ள பணத்தை திருடுறது, புகைப்படங்களை மாஃபிங் செஞ்சு நம்மளை மிரட்டி நம்மளை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காமிச்சு நம்மளை அச்சுறுத்தி உண்மைன்னு நம்மளை நம்ப வச்சு ஒரு உண்மையான இணையதளங்களை போலவே ஒரு போலியான இணையதளங்களை உருவாக்கி நம்மளுடைய வங்கி விவரங்களை மோசடியாக நமக்கே தெரியாமல் அல்லது நம்மளை வந்து அறியாமல் இருக்க வச்சுட்டு நம்மளை மிரட்டி ஏதோ ஒரு வகையில் நம்மளை மிரட்டி அவங்க வாங்கி அந்த மோசடி பண்ணக்கூடிய அல்லது அந்த இணையத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கக்கூடிய அந்த கும்பலோட அட்டுழியம் மட்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்த வரிசையில் இப்போ அந்த மோசடி கும்பலோட கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு புதிய யுக்தி தான் டிஜிட்டல் அரெஸ்ட், டிஜிட்டல் கைது. சாதாரண நபர்களிலிருந்து பெரிய மனிதர்கள் வரைக்குமே நிறைய பேர் இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டு கோடி கணக்கில் பணத்தை கொட்டி இழந்திருக்காங்க. கோடி கணக்கில் அப்படி நிறைய தொழிலதிபர்கள் உட்பட நிறைய பேர் பணத்தை இழந்திருக்காங்க. சில பேர் இதை வெளியில் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க, கௌரவ பிரச்சனைலாம் இருக்குது. நிறைய பேர் போனது போகட்டும், வெளியில் சொல்லிட்டா ஏதாவது கிடச்சிடாதா, நம்ம இழந்த பணம் கொஞ்சமாவது கிடச்சிடாதா அப்படின்னு பார்க்குறாங்க. சமீப காலங்களில் இது தொடர்பான புகார்கள் வந்து காவல் நிலையங்களை அதிக அளவில் பதிவாகிட்டே இருக்குது. ஆனால் மோசடி செய்கிறவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கிறதுனாலையும் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறவங்களா இருக்கிறதுனாலையும் அவங்கள சுலபமாக கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காகவே இருக்குது.